ஏன்டா இப்படி இருக்கீங்க? நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும், அடுத்தவன் ஏதாவது ஒரு சின்னதாட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிடக்கூடாது. உங்களுக்கு பொறுக்காத அண்டத்துலேருந்து பிண்டம் வரைக்கும் உங்களுக்கு எரியுமே, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு நண்பர்களே. ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பைக் ஒன்று வாங்கினேன். அந்த பைக் வாங்குறது வரைக்கும் நம்மள்கிட்ட அருமையாக சிரித்து பேசிகிட்டு இருந்த சில டுபாக்கூர் உறவுகள் அந்த பைக் வாங்கினதுலேருந்து அவங்க முகத்தை பார்க்கணுமே, ஏதோ ஒரு அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, அரிசியை போட்டு அரிசி வந்துடும், அந்த மாதிரி ஒரு ஊமை கத்தா மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு அது வரைக்கும் சிரித்து பேசிகிட்டு இருந்தவனுங்க அப்புறம் கண்டாலும் காணாத மாதிரியே போகிறாருங்க. இவனுடைய என்னன்னா இவனுங்க மட்டும் தாயவழிக நல்லா இருந்துகிட்டே இருக்கணும், அடுத்தவன் எள்ளு போலேயே நல்லா இருந்துடக்கூடாது. நல்லா இருந்தால் இவனுக்கு பொறுக்காது, வயிறுலேருந்து எல்லாமே இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த தாயவழி போய் ஒரு 10 பவுன் நகை வாங்கிட்டு வந்தான். அது அவன் நம்மள்கிட்ட சொல்லாட்டாலும் அந்த கடலுக்குள்ளே போய் குசு விட்டாலும் வெளியில் தெரியான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் கடலுக்குள்ளே போய் அவன் குசு விட்ட மாதிரி நகையை வாங்கி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் சாமானத்துக்குள்ளே அடுக்கி வச்சாலும் அது நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தெரியதான் செஞ்சது. ஆனால் அந்த டுபாக்கூர் தலையை அந்த நகையை வாங்கிட்டு நம்மக்கிட்ட சொல்லலை, காலையில் 11 மணி நகையை வாங்கிட்டு வரான், சாயங்காலம் ஒரு 6 மணிக்கா நம்மக்கிட்டே வந்து 1000 ரூபாய் கடன் கேட்குறான். கேட்டால் அவன்கிட்ட காசே இல்லை, அவன் ரொம்ப ஏழ்மையில் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம நம்பணுமா? அந்த மாதிரி அவனுக்கு ஒரு எண்ணம். நீ கடலுக்குள்ளே போய் குசு விட்டாலும் அது ஒரு நாள் வெளியில் வரத்தான் செய்யும். நீ இந்த குசு விடுக்கு முன்னே எங்களுக்கு தெரியும் நீ குசு விட போகிறேன், நீ நகை வாங்குறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியும் நீ இதை செய்ய போகிறேன்னு. அதை தெரிஞ்சோ நீ எங்கள்கிட்ட வந்து 1000 ரூபாய் வாங்கின. சரி ஓகே, உன் புத்தி அப்படி இருந்துட்டு போட்டு, அடுத்தவன் நல்லா இருந்தால் உனக்கு பிடிக்காதுங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஏதோ ஒரு கஷ்டத்தில் ஒரு அதுலேயும் 50,000 ரூபா பாதிக்கு பாதி டியூவில் தான் வாங்கினது. அந்த ஒரு வண்டி வாங்கினதுலேருந்து அவனுக்கு முகத்தை பார்க்கணுமே, ஒழுங்காக பேசுகிறதில்ல கூட இல்லை. நம்ம ஏதாவது பேசினா கூட அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. ஏன்டா இப்படி இருக்கீங்க? நீங்களும் வாழுங்க, மற்றவங்களையும் வாழ விடுங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவன்கிட்ட என்ன எது கேட்டாலும் அழுறது, ஏன்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ அழுது அடுத்தவனையும் கெடுக்கிறது இல்லாமல் நீயும் கெட்டு தான் போகிற. அது உனக்கு தெரியுதா இல்லையா? மற்றவங்களையும் வாழ விடுங்கடா. மற்றவங்க நல்லா இருக்கும்போது அவங்க கூட சேர்ந்து நீங்கள் நல்லா ஆகிறதுக்குள்ள வழியை பாருங்கள். அடுத்தவன் நல்லா ஆகிட்டான், அடுத்தவன் இந்த பொருள் வாங்கிட்டான், அடுத்தவன் இதை செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு எரிஞ்சு சாவாதீங்க. நீங்கள் எரியலெல்லாம் உங்களுக்கு தான் திரும்ப வரும். எப்போ பார்த்தாலும் ஒரு ரூபாயும் இல்லை, சாப்பாட்டையே வழி இல்லை, சாப்பிடுறது கூட வழி இல்லை, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஒருத்தன் நல்லா இருக்கான், ஒருத்தன் ஒரு பொருள் வாங்குறான், நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் ஒருத்தன் ஒரு பொருள் வாங்கினான்னா நம்ம அதை பெருமையாக சொல்லுவோம். அவன் பைக் வாங்கிட்டான், அவன் டிவி வாங்கிட்டான், அவன் நேற்று ஒரு 5 பவுன் நகை எடுத்துகிட்டு வந்திருக்கான், பாரு அவன் உழைச்சி முன்னேறிட்டு இருக்கான், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த தாய்வழிகளுக்கு அப்படி கிடையாது. இந்த தாய்வழியை அடுத்தவங்க ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிடக்கூடாது, நல்லதாட்டு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுறக்கூடாது. நல்லதாட்டு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டாலும் இவனுக்கு மூஞ்சியும் எல்லாம் எரியும். இவனு தான் அப்படின்னு சொன்னால் இவனை கெட்டிட்டு வந்திருக்கிறதோலாம் அப்படி தான் இருக்குது. அதுவும் நம்மளை பார்த்த உடனே இவன் ஒரு 1000 ரூபாய் ட்ரெஸ் எடுத்துட்டலாம், அது ஒரு 5000 பேர்கிட்ட சொல்லி காட்டுவேன். பாரு மற்றவன் துணி எடுத்துட்டு விலசிட்டு தெரிய, மற்றவனை பாரு கழுத்தில் ஒரு செயின் போட்டிருக்கேன், மற்றவனை பாரு கழுத்தில் கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த தாயொலியும் அப்படி இல்லை. அவள் 10 பவுன் 20 பவுன் 50 பவுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவன் கடலுக்குள்ளே போய் குசு விட்டாலும் வெளியில் வரத்தான் போகுது. எல்லாம் வாங்கி அடைச்சி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அடுத்தவனை பார்த்து இந்த மாதிரி பொறாமப்படுங்க. ஏன்டா இந்த புத்தி உங்களுக்கு? நீங்கள் நல்லா இருங்க, அடுத்த விட பொறாமப்படாட்டாலும் அவங்கள பற்றி இந்த மாதிரியெல்லாம் பேசாமல் இருங்க. அதே மாதிரி நம்மளை பற்றி 4 பேர்கிட்ட போய் குத்துன்னு சொல்லியது, அவனே அவ்வளோ வருமானம் இருக்குது, அவனுக்கு மாசான இவ்வளோ வருது, மாசான ஒரு 4 பெட்டி வருது, 5 பெட்டி நிறைய சம்பாதிக்கிறாங்க. இங்கே நம்ம பிச்சை எடுக்கிறது, நம்ம வீட்டில் அடுப்பில் கோழி கிண்டுறது நமக்கு தான் தெரியும். என்ன நம்ம வெளியில் சொல்லாமல் தெரியும், நீ எல்லாம் இருந்த வெளியில் சொல்லிட்டு தெரியுற. நாங்கள் இல்லாட்டாலும் இருந்தாலும் நம்ம இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு அமைதியாக போய்ட்டுருக்கோம். நீ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனுதாபம் தேடிட்டு இருக்கிய. நீ எல்லாம் ஒரு மனுஷ பிறவி தானே, வாழு, மற்றவங்களையும் வாழ விடு.